கண்மலை தேவனை வெளிப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்றதாக கர்த்தர் நித்திய கண்மலையா வழிபட்டால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒரு 3 ஆசீர்வாதம் சுருக்கமாக சொல்லி நான் ஜபத்துக்கு வழிபடுகிறேன். உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 32:18 உன்னை செழிப்பித்த கண்மலையை என் நிலையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். செழிப்பித்த கண்மலை, செழிப்பித்த உருவாக்கின உண்டாக்கின கண்மலை. ஒரு நாள் ஆண்டு யாரா அவர் கண்மலையே, நித்திய கண்மலையே, மாறாத கண்மலையே, உண்மையே நம்பி சொல்லி அவர் உருவாக்கும் கண்மலையாக வெளிப்படுவார். கண்மலை சொல்லுவார். முதல் கண்மலை செழிப்பித்த கண்மலை, அதுக்கு கூட சொல்லி உருவாக்கும் கண்மலை, சிருஷ்டிக்கும் கண்மலை. கண்மலையான தேவத்தோடு வல்லமை கொண்டு அவர் உருவாக்குவார், அவர் சிருஷ்டிப்பார். நமக்காகவே உருவாக்கி கரங்களை கொடுப்பார், நமக்காகவே சூழ்நிலையை உருவாக்குவார். அவர் உருவாக்கி கரங்களை கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்லுவாங்க. அவரை மாதிரி உருவாக்க முடியாது, அவரை மாதிரி சிருஷ்டிக்க முடியாது. அழகாய் நேர்த்தியாய் சிருஷ்டித்து உருவாக்குகிறவர் நித்திய கண்மலையே உண்மையே நம்பி சொல்லு. முதலாவதாக அவர் உருவாக்கும் கண்மலையாக வெளிப்படுவார், சிருஷ்டிக்கும் கண்மலையாக வெளிப்படுவார். ஆமென் சொல்லுவாரா? 2வது சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89:26 அவன் என்னை நோக்கி நீர் இதா என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவார். 2வது ரட்சிக்கும் கண்மலை. ஆமென் சொல்லுவாரா? முதலா கண்மலை உருவாக்கும் கண்மலை. எனக்காகவே உருவாக்குற மாதிரி இருக்குது பாஸ்டர், எனக்காகவே சிருஷ்டித்து கொடுத்த மாதிரி இருக்கு. 2வது அவர் ரட்சிக்கும் கண்மலை. அவரை மாதிரி ரட்சிக்கிற, விடுவிக்கிற, வெளியே கொண்டு வந்து ஒருவரும் இல்லை. ஆமென் சொல்லுவாங்க. பாஸ்டர் சொல்றாங்க சர்ச்சைக்கே வரமா சொல்றேன். அன்னைக்கு பகல் சொல்றாங்க, அவனுக்கு பாஸ்கர் நடந்த சொல்றேன். ஏதோ ஒரு தற்கொலை ஆகும், ரோட்ல நடக்கும்போதுதான் ஆவிகள் பிடிச்சிருவோம் சொல்லுவோம். 2 சொல்லுவாங்க. தற்கொலை ஆவிகள் பையன் பிடிச்சிட்டு காலை 7 மாலதி ஒரு பெரிய கூப்பிட்டு என் கூட தவறா செக்ஸ்ல ஈடுபட்டாய மாலதி, நீ விடமாட்ட பாஸ்கர் கிட்ட கூப்பிடுது. அந்த மயிலம் கிடையாது, வெரி குட் பாய். செக்ஸ்வல்ல ஈடுபட்டு இறந்து போற தற்கொலை இந்த ஆவியார முடிச்சிருச்சு. 7 மணில இருந்து அண்ணன் கூட சூசாக்கணும், சூசைட் அண்ணன் கையில் எடுத்து போட்டு இங்க அறுத்துக்கு ஒரு டைப் பண்ணிட்டான். அதுக்கெல்லாம் திருப்பி கட்டுறான். அதுக்கெல்லாம் மண்ணன் கூட சர்ச்சுக்கு வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். நம்ம சர்ச்சுல யாரோட போன் ட்ரை பண்ணிருக்காங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். 2 பேர் போன் ட்ரை பண்ணிருக்காங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். அழுவாங்க, ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய் 3 சேர்த்து இருந்துச்சு. சரி ஈடு ஆகலாம். பக்கத்து நல்லா கூப்பிட்டு கையில் இழுத்து கையில் கொடுத்தான். கையில் கொடுத்து கட்டி ஆட்டோ டிரைவர் 8 விட்டாங்க. டிரைவர் கேட்டு டிரைவர் பிடிச்சிட்டு ஃபேமிலியா ஏறி உள்ள வர மாட்டான். எது சொல்லி உள்ள வரணும். இறந்து போயிடணும். ஆண்டவர் ரட்சிக்க சின்ன ஜோபம் தான் பண்ணாரு. அன்னைக்கு பிரதர் தனியா ஜோபம் 90% பரவாயில்ல. இன்னைக்கு ஃபுல்லா நல்லா கட்டாயம் வந்து அந்த 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 ரட்சிக்கும் கண்மலை கை வச்சு விடுது. சுபாஷ் படம் 3 நாள் ஒரே கால் வெளி நிலவு. சுபாஷ் படம் பெரிய பெருசு. அவங்க வயது சர்ச்சை வர மாட்டாங்க. அதுக்கு அவனும் அனுப்புறாரு, எங்கூட செய்ய முடியாது. நேற்று பகல்ல எங் பாஸ் 60 அனுப்பிட்டு விட்டார் சுபாஷ். எங் பாஸ் பிரேயர் பண்ணார், ஃபுல்லா வெயிட் பண்ணார். முடிஞ்சு ஜோம் பண்ண நான் ஜோம் பண்ண கீழே வந்துச்சு. சின்ன குழந்தை விழுந்துட்டு கண்ண முடிஞ்சிச்சு. ஜோம் வந்து கீழே விழுந்து 3 நாள் கீழே விழுச்சு. வீட்டுக்கு போய் சொல்லுதான் என் மம்மி 1 வாரம் வந்து எனக்கு காவல் போயிடுச்சு. 2 அங்கிள் வந்து என் குழந்தை பண்ணி நம்ம போனாதான் தெரிஞ்சான். அந்த அம்மா ஆரம்பிச்சு நான் சொல்றேன். சுபாஷ் சொன்ன நம்பாது, நம்ம சொன்ன நம்பாது. கத்தர் சுபாஷ் நிறைய சர்ச்சு கூட்டு வரதுக்கு 5ஆம் சபை செல்லுச்சார
வார்த்தை கேட்டு சர்ச்சுக்குள் கொண்டு வந்து ஆவியானது செத்த ஆவிகள். இப்போ காசுதான் நீ சார்ந்த நானும் வர சர்ச்சைகள்லாம் போலாமா? ரட்சிக்கும் கண்ணை வெளிப்படுத்துகிறாவே நாமே சொல்லுகிறாராவே அவையாவே சுத்தி இருக்குது. நம்ம பண்ண யாரையா ஒரு அலையா சொல்லுங்க பாருங்க. அத்தமா அலையா சொல்லுங்க. நல்ல கையை தலையா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லிக்கிட்டே உருவாக்கும் கண்மை. வாய்க்கு சொல்லுங்க, வாய்க்கு சொல்லுங்க. கத்து பார்த்து வாய்க்கு சொல்லுங்க. உருவாக்கும் கண்மை, ரட்சிக்கும் கண்மை. கையை குடிச்சாங்க, சோப்பியை கை குடிச்சாங்க. உருவாக்கும் கண்மலை, ரட்சிக்கும் கண்மலை. அந்த கண்மலை எப்படிப்பட்டவராம்? ஜீசஸ் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். எல்லாரும் ஒரே ஞான வளர்த்து குடித்தார்கள். எப்படி? அவரோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. மூணாவது ஞான கண்மலை. அந்த ஞான கண்மலை என்ன பண்ணுவோம்? தண்ணீரை கொடுக்குவோம். தண்ணீர் என்று சொன்னால் இன்றைய தேவை கொடுக்கும். மூன்றாவது தேவைகளை சந்திக்கும் கண்மலை. நம்பர் 1 உருவாக்கும் கண்மலை, நம்பர் 2 ரட்சிக்கும் கண்மலை, மூணாவது ஞான கண்மலை சொல்றேன். மூணாவது தேவைகளை சந்திக்கும் கண்மலை. அந்த கண்மலை வந்து மாறாத கண்மலை, நித்திய கண்மலை. அது எவ்வளவு கொண்டு இருக்கும். மிஷின் ஏடிஎம் மிஷின் அவ்வளவு சொன்னது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்க அந்த கண்மலை இருந்து உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவர் சந்திக்க உதவி செய்வார். நாமே சொல்லலாம். எத்தனை பேர் நாமே சொல்லலாம்? அந்த கையில் சொல்லுங்க. இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு பட்சம் இருக்கு, ஒன்னும் காணாதீங்க. ஒன்று தர நாங்க வருஷத்துக்கு வருகளுக்கு காணி கொடுப்போம். எல்லாம் ரூபாய் 50 சில ரூபாய். நேற்று வரவங்க மேனேஜர் மேனேஜர் சொல்றாங்க 10,400 வேணும்றான். 10,400 வேணும். செக் போட்டு சைன் எடுத்தாங்க. அதனால சொல்ல செக்ல சைன் பண்ணாத, நீ பணம் வந்து நான் உண்மையா சொல்றேன். ப்ராஃபிட் சொல்றேன், தரிசனம் சொல்றேன், சும்மா சொல்றேன். சும்மா சொல்ல செக்ல டிராப் பண்ணீங்க, பணம் கொடுங்க. எப்படி பண்ண வரும்? கரெக்டா 2 வருஷம் பணியாடுது. நேற்று வந்த ஒரு நிறைய பேர் யங் பாஸ் சில பேர் எனக்கு காணி கொடுத்தோம். நான் கேட்கவே இல்லை. நான் இங்க வந்துருக்கேன். ஒரு பையன் தசவத்தை கலந்து பார்த்தா 1,400 ரூபாய், ஒரு பையன் 600 ரூபாய், ஒரு பையன் 500 ரூபாய். அவனே கரெக்டா 10,000 ரூபாய் தொழிச்சு. ஒரு அலையில சொல்றாங்க. ஆனா ஒரு பெட்டி ஒன்று போடு, பணமா கேட்காதீங்க. டோட்டல் வரலாம் 2 பேர் எடுத்துக்கலாம். பேங்க் 2 இருக்கு. அது ஒரு இடத்துல விட்டு ஒன்று போடு. அப்பதான் நீங்க ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ண சுவிட்ச் ஆகிட்டு இருந்து, விட்டு போட சுவிட்ச் ஆகிட்டு இருந்து கவர்மெண்டே பார்க்கல. கரெக்டா 10,000 தவிர்த்து நேற்று பேங்க் பணம் எடுக்கிறேன். நாங்கள் சொல்லுவாங்க லிட்டரேச்சர் செக் ஒரு செக் 10,000 போட்டு சலைக்கு போட சொல்லிட்டேன். சலைக்கு மணிக்கு 3,000 கலெக்ஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை எடுத்து காணிக்க அங்க கரெக்டா 6,000 ரூபாய். நேற்று மாநிலத்துக்கு எகிரி பாஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ நம்ம தேவை அறிந்திருக்கிற பரமபிதா அவர் இருக்கா. அவர் தான் நம்முடைய தகப்பன். அவர் நித்திய கண்மலை. அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் எடுத்து தண்ணீர் பரப்புகிறோம். அவரது ஞான கண்மலை, அவர் தேவையை சந்திச்சு கண்மலை. சரியா இல்லையே? தேவை சந்திக்க போகிறேன். நான் சொல்றேன், அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா என்ன கடலை கொடுப்பாரு, எங்க அண்ணா இருக்கலாம், எங்க அண்ணன் என்ன கடலை கொடுப்பாரு, கூப்பிடு எங்க டாடிய செருப்பாக அடிப்பாரு. சும்மா கேட்டுதான். நான் ஒரு டாடியை சொல்றேன், அது சொல்றதே இருக்கும். சுரக்கும் நித்திய கண்மலை தேவைகளை சந்திப்பாரு. எந்த புருஷன் ஹஸ்பண்ட் சொல்லுங்க, டெய்லி கொடுப்பானா? ஒரு நாளைக்கு 10 சுதாரித்து கொடுப்பாரு, 2 லேப்டாப் வாங்கி கொடுப்பான், 3 செருப்பு வாங்கி கொடுப்பான், 4 மரம் வாங்கி கொடுப்பான். சும்மா மரத்துல இருக்கும். ரூத்தமா பார்த்தா சும்மா மரம் தொடப்போம் ரூத்தமா போயிட்டு என்ன ரூத்தமா தோத்து கூட எனக்கு தொடப்ப வேண்டியது. 30 தொடப்பு வச்சிருக்குது. 30 தொடப்பு. ஒரு நாள் ரூட் செக்கிங் பண்ண கலந்து பார்த்தா தொடவு வியாபாரம் இது தெரிஞ்சு 100 தண்ணி மாட்டி வச்சிருக்குது. ரொம்ப வாட்டர் பாட்டில் இருக்கு. தொடர்பு வச்சிருக்கீங்க. அது மேலே
லவ்விங் புருஷனும் சரி, லவ்விங் டாடியும் சரி, லவ்விங் என்னையும் சரி சொல்றேன். நிறைய உத்தரவாதம் டென்ஷன் ஆகும் ரொம்ப கேட்டா. நான் ஒரு கண்மலை சொல்றேன், அது சோகம் கண்மலை அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கும். அது தேவைகளை சந்திக்கும் கண்மலை. எவ்வளவு வளம் கொடுப்பாரு, திட்ட மாட்டாரு, மூச்சை காட்ட மாட்டாரு, சொல்லி காட்ட மாட்டாரு, தூக்கி எடுத்து பின்னாடி பார்க்கிறாரு. சொல்றே எடுத்து விடலாம். அது நாம கண்மலை, அது தேவையை சொல்லி கண்மலை. கையில என்னக்கு என்ன நம்புறா, 2 சொல்றே என்ன நம்புறா, நான் எங்கோவா எழுதிய கண்மலை. மழையை பார்க்காத 11 மணி மழை நிறுத்த முடியும், 12 மணி சூழ்நிலை மாற்ற முடியும். இவ்வளவு மழை செவிட்டு வறண்டு நான் இருப்பேன், கட்டாயம் மழை கொடுப்பேன். நான் எங்கோவாகிய தேவனே நித்திய கண்மலை, என்ன என்றதுக்கு நம்பு. அதை பழக்கம் சூப்பர் பண்ணி எனக்கு 3:50 4:40 நாணயம் மதியம் 2 என்னை 1 மணி நேரம் படங்கள் கடந்து தாண்டதுக்கு போராடி ஜபம் பண்ணி வந்திருக்கிறேன். எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு மத்தியில பலத்துக்கு பேசுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காலை 3 ஜபம் கட்டாயம் இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஈவினிங் 1000 நாள் புறத்தப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? திருவண்ணாமலை ஜோதி இருக்கு பார்க்க போற மாதிரி, திருப்பதி வெளிச்சென்று பார்க்க போற மாதிரி, மேல்மருவத்தில் வல்லம் என்று பார்க்க போற மாதிரி, திருச்செந்தூர் கோயில் வல்லம் என்று பார்க்க போற மாதிரி, சபரிமலை வல்லம் என்று பார்க்க போற மாதிரி, ஐசிய வட்டாரத்தில் ஒரு வெளிச்சென்று ஜோதி போராடு. தமிழ்நாடு நாட்டு சபை விட்டு வருகிறது. எனக்கு வாசி வருஷமாக சபை கொண்டு வருகிறதா? நீதிபதிகள் வருவார்கள், அரசியல் வட்டாரங்கள் வருவார்கள், சினிமா நடிகர்கள் வருவார்கள், சினிமா தியேட்டர் ஓனர்கள் வருவார்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வருவார்கள், மார்வாடிகள் வருவார்கள், முஸ்லீம்கள் நிறைய பெரிய முஸ்லீம் ஓனர் லட்சம் நான் காண்கிறேன். ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார். டிவி சேஷன் நடத்துற ஆட்களை கற்றுக் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். முதல் சபைகள் சென்னை மாத்திரமில்லை, தமிழ்நாடு வட்டாரத்தில் வருவார்கள், கர்நாடகம் சொல்லி வருவார்கள். ஆண்டவர் செய்து ஒரு நாள் நடக்கிறாரு. கர்த்தரை என்று நம்புங்க. கர்த்தராக யோகியா நித்திய கண்மலையா இருக்கிறார். செருக்குபடியா யாவர் எழுந்திருக்கும், செருக்குபடி யாவர் எழுந்திருப்போம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய கண்மலையே, நித்திய கண்மலையே. சந்திரா சந்திரா, யாரை நம்பி ஏமாந்தாத, இந்த வார்த்தை அசட்டப்படாத. தெய்வம் தான் உனக்கு கண்மலை, அவர்தான் நித்திய கண்மலை, அவர்தான் நித்திய கண்மலை. ஒரு சொல்லுக்கண்ணே 2 காரணம். திண்டிக்கலாமா எனக்கு ஐசன் வருஷம் பண்ணும்போது எனக்கு வார்த்தை தண்ணிக்கலாமா எனக்கு எல்லாம் ஏமாப்பான், எல்லாம் நாடு பள்ளத்துல தண்ணி விட்டுருவான், இருக்கிறவருக்கு பறிச்சு ஓடி போயிடுவான். கண்தான் மாறாதவர், அவர் கண்மலையானவர், அவர் நித்திய கண்மலை. என்றைக்கு அவரை நம்புங்க. வாய்களை தன் அந்நிய பார்த்து பேசி அபிஷேகம் பண்ணப்பட்ட என் கூட ஜாயின் பண்ணி என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. இப்போ இந்த வார்த்தை மதிக்க உங்களுக்கு அவர் உருவாக்கும் கண்மலை, ரட்சிக்கும் கண்மலை, தேவைகளை சந்திக்கும் ஞான கண்மலை அவர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த கண்மலையான் தெளிவா சொல்றாரு, நான் தான் உனக்கு கண்மலை.
கர்த்தரை நாட்பார். ஏமாந்து போகாதே. நீங்க தான்ப்பா எனக்கு தனி ஜபத்தில் சொல்லி தனித்திய சமூகத்திலே வா.